சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு நிப்டி 82 புள்ளிகள் ஏற்றத்தோடு 24,168 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில நிப்டி ஓபன் ஆகும்போது 24,073 தொடங்கி இருந்துச்சு. இன்னையோட ஹை 24,189, இன்னையோட லோ 24,036. நிப்டியில இன்னைக்கு வர்த்தகமான பங்குகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 3,384. இதுல அட்வான்ஸ் 1,902, டிக்ளைன் 1,384, அன்சேஞ்ச்டு 98. இன்னைக்கு 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 132. 52 வார லோவ தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை 24. நிப்டில அப்பர் சர்க்கியூட் தொட்ட பங்குகளோட எண்ணிக்கை இன்னைக்கு 136, லோவர் சர்க்கியூட் பங்குகளோட எண்ணிக்கை 66. பிஎஸ்சியை எடுத்துக்கிட்டோம்னா 254 புள்ளிகள் ஏற்றத்தோட 77,409 முடிஞ்சிருக்கு. எம்சிஎக்ஸ் சந்தையில 2.37 புள்ளிகள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுல தங்கம் 2.11% வீழ்ச்சி அடைஞ்சு 1,50,630 முடிஞ்சிருக்கு. சில்வர் 3.19 புள்ளிகள் இறக்கத்துல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்தது அப்படின்னு நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. வணக்கம் சார். ஈரான் அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தம் வணக்கம் சார். ஈரான் அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஆன முதல் வர்த்தக நாள் இன்னைக்கு சந்தை பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஒப்பந்தம் இந்திய சந்தைக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்குங்க சார்? இன்னைக்கு என்னென்ன துறைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க சார்? ஐடி துறை, தகவல் தொழில்நுட்ப துறையை தவிர எல்லா துறையுமே இன்னைக்கு பை அண்ட் லார்ஜ் பிராடர் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனால் இதுல ஒரு விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கணும். இன்னைக்கு சந்தை ஒரு பெரிய யூஃபோரிக்கா ஒரு ஏற்றத்துல இன்னைக்கு முடிவடையல. ஒரு சின்ன ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஒரு தயக்கம் சந்தையில இருக்கிறத பார்க்க முடிகிறது. திங்களன்று சந்தை ஏறிய அந்த ஒரு யூஃபோரிக் மொமெண்ட், அந்த ஒரு ஜாய், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாக அந்த அளவுக்கு இல்ல. ட்ரெண்ட் நெகட்டிவா இல்லைங்கிறத தவிர அது ஒன்றுதான் பாசிட்டிவ் அப்படிங்கறத தவிர பெருசா இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் 14 முக்கியமான பாயிண்ட் அதுல சொல்லியிருக்காங்க. இது எப்படி கையெழுத்தானதுங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யம். இரு நாடுகளும், இரு நாட்டு அதிபர்களும் அல்லது உயர் அதிகாரிகளும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டதா எங்கேயும் செய்தி இல்ல. அவர்கள் பிரசிடென்ட் ட்ரம்ப் பிரான்ஸ்ல பேலஸ் ஆஃப் வெர்சைல்ஸ்ல சைன் பண்றாரு. அதற்கு பிறகு அதனுடைய புகைப்படம், போட்டோ இது மாதிரி அனுப்புறாங்க, நிழற்படம் அனுப்பப்படுகிறது. அதுக்கு ஈரான் அப்புறம் சைன் பண்ணதா சொல்லப்படுகிறது. சோ இதுவே முதல்ல சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்ல முடியாது, இல்லாம சொல்ல மாட்டாங்க. பட் அது ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கலாம், கம்ஃபர்ட் லெவல் இல்லாம இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, அதுல சொல்லிருக்கக்கூடிய புள்ளிகள் என்ன? முக்கியமா முதல்ல இது ஒரு பிராடர் பிரிலிமினரி அக்ரிமெண்ட், அவ்வளவுதான். இது இன்னும் முழுமையான ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரல. வெள்ளிக்கிழமை அன்று சுவிட்சர்லாந்துல சந்தித்து பேச போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திப்பார்களா மாட்டார்களா, சந்தித்த பிறகு எவ்வளவு தூரத்துக்கு இதுல பேசுவாங்க, என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இது 2வது. 3வது, இந்த 14 முக்கியமானது சொல்லியிருக்கிறது என்னன்னா, அதுல பல விஷயங்கள் சொல்லிட்டு கடைசியில திரும்ப எப்ப வேணாலும் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கிற மாதிரியும் ஒரு இடத்துல வருது. அதாவது எல்லாத்துக்குமே 60 நாட்கள் தானே சார் டைம் கொடுத்திருக்காங்க. 60 நாட்கள் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக ரீச் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நாங்க இப்போதைக்கு தற்காலிகமாக இதை நிறுத்தி வைக்கிறோம். ஆனால் முழுவதுமாக எங்களுடைய படைகளை வாபஸ் வாங்கி அந்த போரை நிறுத்துறதுக்கே 30 நாள் கேட்கிறார் அவர். உடனடியாக அந்த ஹார்மோஸ் ஜலசந்தில இருந்து இன்னைக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகி எல்லாருமே இன்னைக்கு வெளியேறல. அதற்கே ஒரு 30 நாட்கள். இப்படி ஒன்றொன்றா நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்னு சொல்றோம். அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கிறதுனால, ஏன்னா முக்கியமா will fully end the naval blockade within 30 days அப்படின்னு சொல்றாங்க. So within 30 daysனா அப்ப இன்னும் 30 நாள் டைம் இருக்க மாதிரி. ஏன்னா அமெரிக்கா undertakes to remove its forces from the proximity of Iran within 30 days after the final deal. ஃபைனல் டீலுக்கு அப்புறம், இது preliminary deal இல்ல. சோ அப்ப இன்னும் எவ்வளவு நாள், 90 நாட்களா என்னங்கிறது தெரியல. சோ அதனால சந்தை ஒரு தயக்கத்தோடு தான் இந்த ஒப்பந்தத்தை அணுகி இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நெகட்டிவா இல்லைனாலும் பெரிய அளவுல பாசிட்டிவா எதுவுமே சந்தையில் நடைபெறவில்லை. சார், என்னென்ன துறைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க சார் இன்னைக்கு? நான் முன்னால சொன்ன மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் மட்டும் ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது, 1%. அது அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு அங்கம். அதை தாண்டி எந்த ஒரு குறிப்பிட்ட துறையும் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையோ அல்லது மிகப்பெரிய இறக்கத்தையோ சந்திக்கலாம். எல்லா துறையுமே ஏறி இருக்கு எக்ஸப்ட் ஐடி. பட் எதுவுமே சிக்னிபிகண்டா ஏறல. 1%க்கு மேல ஏறின துறைகள்னா நீங்க எதுவுமே இல்ல. இந்த குறியீட்டுல பாத்தீங்கன்னா மேபி ஹெல்த் கேர் மட்டும் 1% ஏறி இருக்கு. மத்த எல்லாமே 1%க்குள்ளதான். சோ சந்தை காஷியஸா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த துறை சார்ந்தும் ஒரு அதீதமான ஏற்றமோ இறக்கமோ எதுவுமே இல்லை. சார், பாண்ட் மூலம் எஸ்பிஐ போர்டு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்களே சார்,
அத பத்தி சொல்லுங்க சார். அவர்களுக்கு இப்போ வந்து நிறைய லிக்விடிட்டி ஜெனரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா டெபாசிட்ஸ் எல்லாம் நடுவில் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு பங்குச்சந்தையை நோக்கி மியூச்சுவல் ஃபண்ட் நோக்கி மிகப்பெரிய அளவுல வந்து பணம் திருப்பி விடப்பட்டதுல வங்கிகள் பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஒரு அவர்களுக்கு வந்து பணம் தேவைப்படுகிறது. அதனால அவங்க வந்து இப்போ வந்து அந்த பேசல் 3 கம்ப்ளைண்ட்னு சொல்றது அடிஷனலா இந்த டயர் 1 பாண்ட்ஸ், டயர் 2 பாண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரியான பாண்ட்ஸ் அவங்க வெளியிடுவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அவர்களுடைய போர்டு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாடு 60,000 கோடி வரைக்கும் சொல்றாங்க. ஓகே, இது வந்து பப்ளிக் ஆஃபரா இருக்கலாம், பிரைவேட் பிளேஸ்மெண்டா இருக்கலாம், இந்தியாவுக்குள்ள இருக்கலாம், இந்தியாவுக்கு வெளியிலிருந்து இந்த முதலீடுகள் வரலாம் இந்த பாண்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. போன வருஷமே வந்து ஒரு 25,000 கோடி வந்து QIP மூலமாக வந்து SBI ரைஸ் பண்ணதையும் பார்த்தோம். ஸ்டேட் பேங்குக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வலுவான நிலையில இந்த பணத்தை ஒரு திரட்டக்கூடியதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எங்க சேலஞ்ச் வரலாம்னா அது எந்த வட்டி விகிதத்தில் அது திரட்ட போகிறது அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு ஒரு சேலஞ்சா இருக்குமே தவிர பணம் திரட்டுறது முதலீடு திரட்டுறதுங்கிறது பெரிய இதா இருக்காது. இதை பொதுமக்களுக்கு வெளியிடுவார்களா, என்ன மாதிரியான வட்டி விகிதத்தில் வெளியிடுவார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஒரு பிரிலிமினரியான ஒரு அப்ரூவல் தான். சார், SBI LICக்குலாம் ஜாக்பாட் அடிச்சிருக்குன்னு சொல்றாங்களே சார், அது என்னங்க சார் விஷயம்? தேசிய பங்கு சந்தையினுடைய பங்குகளில் அவர்கள் செய்த முதலீடு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும். அப்பொழுது செய்த அந்த முதலீடுங்கிறது இன்னைக்கு பன்மடங்கு பெருகி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அதன் மூலமாக ஒரு கணக்கு சொல்லக்கூடியது வந்து அவங்க வந்து ஒரு 2.5 கோடி ஷேர், 2 கோடியே 47 லட்சம் ஷேர் கிட்ட வந்து ஸ்டேட் பேங்க் வந்து இந்த இதுல வந்து பங்கு பெற வைக்க போறாங்க. இது வந்து 1990 அவர்கள் வாங்கியது. அந்த பங்கினுடைய விலை அவங்க வந்து இன்னைக்கு போனஸ் ஒரு சில போன ஆண்டு முந்தைய ஆண்டு வந்து ஒரு பங்குக்கு 4 பங்கு போனஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய அது ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் ஆனதுனால அந்த போனஸுக்கு நிறைய டிவிடெண்ட் இடையில வந்திருக்கு. சோ இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அடக்க விலைங்கிறது பங்கு ஒன்றுக்கு ₹1 கீழ் வருகிறது. அந்த பங்கை இன்னைக்கு அன்லிஸ்டட் மார்க்கெட்ல பொதுவாக 2,000 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிறதா சொல்லப்படுகிறது, உறுதி செய்யப்படாத தகவல். அதன் அடிப்படையில இந்த கணக்குகள் எல்லாம் போடப்படுகிறது. சோ அதனால அவர்களுக்கு வந்து பல லட்சம் கோடிகள் வந்து பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 2-2.5 கோடிக்குள்ளதான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவர்களுக்கு வந்து வரப்போற இதுங்கிறது வந்து 5 லட்சம் கோடி கிட்ட அந்த NSE-னுடைய அந்த இதை மதிப்பு மொத்த சந்தை மதிப்போட போட்டு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வந்து 2,500 மடங்குக்கு மேல வந்து இவர்களுக்கு இதை வந்து மதிப்பு. இது மாதிரி இது மட்டும் இந்த நிறுவனம் மட்டுமல்ல, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் அஷூரன்ஸ் அவங்களுக்கும் இதே மாதிரி, LIC இவர்கள் எல்லாம் ஆரம்ப காலங்களில் முதலீடு செய்தவர்கள், அவர்களுக்கு இப்பொழுது அதனுடைய பலன் தெரிகிறது. இது நீண்ட கால முதலீட்டுல நம்ம முதலீடு செய்யும் பொழுது வலுவான ஒரு அமைப்பாக ஆர்கனைசேஷனா இருந்ததுன்னா அதுல என்ன பலன்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாமே தவிர எல்லாருமே இதே மாதிரி பணம் பண்ணிட்டாங்களா, போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கான பேஷன்ஸும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு அப்பிடைட்டும் இருக்கவர்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும். அன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு இந்த பங்குகள் வெளியிடப்படவில்லை. இது எல்லாமே நிறுவனங்கள் பெரும்பாலும் அரசு நிறுவனங்கள் சேர்ந்து ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு தனியார் நிறுவனங்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இதில் சேர்ந்து கொண்டார். சார், ஈரான் போர் தொடங்கினதுல இருந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்ட கமாடிட்டி வந்து கச்சா எண்ணெய். இந்த MOUக்கு அப்புறம் கச்சா எண்ணெயோட நகர்வுகள் எப்படிங்க சார் இருக்கு? தங்கம், வெள்ளி எப்படிங்க சார் இருக்கு? MOUக்கு அப்புறம் சிக்னிபிகண்டான ஒரு இறக்கம் இல்ல. நான் சொன்ன மாதிரி இந்த MOUவே சந்தை மதிக்கிறதா எனக்கு தெரியல, பார்க்கலாம். பட் கச்சா எண்ணெயுடைய விலை $75 கிட்ட இருக்குங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். பெரிய அளவுல ஏறல, அந்த இறங்கினபடி அப்படியே நிக்குது. இன்னைக்கு கூட ஒரு 2% கிட்ட இறங்கித்தான் இருக்கு. பட் இன்னொரு விஷயத்த நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இல்ல, ஏன்னா என்னதான் கச்சா எண்ணெயினுடைய விலையோ அல்லது தங்கம் வெள்ளியினுடைய விலையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள, இன்ஃபேக்ட் வெள்ளியினுடைய விலையெல்லாம் $68 கிட்ட வந்துருச்சு. சோ அந்த மாதிரி இருந்தால் கூட இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய ஒரு தகவல், உக்ரைன் அவங்க மாஸ்கோ மீது இந்த போர் துவங்கிய காலகட்டத்திலிருந்து இது வரைக்கும் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு அட்டாக் வந்து இந்த என்ன சொல்றது ட்ரோன் அட்டாக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க மாஸ்கோல. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரி அது மீது, அதனால அங்க தீப்பிடித்து எரிகிறது அப்படின்னு சொல்லி வீடியோ புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது இன்னைக்கு. இன்ஃபேக்ட் ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 194 ட்ரோன்ஸை வந்து அவங்க இது பண்ணதா சொல்றாங்க. அதை தாண்டி இந்த அட்டாக் நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய அட்டாக். இதுல பாதிப்பு எவ்வளவு என்னங்கிறது தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பக்கம் பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பக்கம் பிரச்சனை ஆரம்பிக்குங்கிறது வருத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் எண்ணெய் விஷயத்திலேயே ஆரம்பிச்சிருக்கீங்களே சார். ஆமா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எண்ணெய் பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய் பொறுத்த எவ்வளவு இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இதற்கு மேல் பெரிய அளவுல கச்சா எண்ணெயுடைய விலை இப்போதைக்கு இறங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. $60 கீழே இருந்தது, $110-120 கிட்ட போனது, அங்கிருந்து இறங்கி இருக்கு, 25-30% மேல இறங்கி இருக்கு. இன்னும் பழைய 60க்கு வருமானா அதற்கெல்லாம் நீண்ட நெடு நாட்கள் ஆகும் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி முன்பு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, தாக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் ரீபில்ட் பண்ணணும், அதற்கு பிறகுதான் வரும்.
இந்திய ரூபாயோட மதிப்பு எப்படிங்க சார் இருக்கு? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல நமக்கு நல்ல விஷயம் தொடர்ந்து ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்து கொண்டு வருவது. ஆறுதல். ஆமா, ஆறுதலான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் சர்வதேச சந்தையில் பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு 100 தாண்டிடுச்சு. நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 0.5% மேல் ஏறி இருக்கு. நேத்தே 100 தாண்டிடுச்சு. இன்னைக்கு 100.70 98 97 இருந்தது. 99 ஸ்டெடியா இருந்தது போன மாசம் முழுக்க. இப்ப 101 கிட்ட போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டாலர் அப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட ரூபாயினுடைய மதிப்பு, டாலருடைய மதிப்பு இந்தியாவுக்கு ரூபாய்க்கு நிகராக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 15-20 பைசா குறைஞ்சு 94 ரூபா 32 பைசா வரைக்கும் வந்தது தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா ஜூன் மாத ஒப்பந்தம். சோ 96க்கு மேல இருந்தது, இப்ப 94.32 கிட்டத்தட்ட இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 2 ரூபாய் கிட்ட அதனுடைய இது 2%ங்கிறது அந்த ஏறினதுல இறங்கி இருக்கு. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயமாக இருக்குன்னு நான் பாக்குறேன். நிறைய விஷயங்களை பத்தி இன்னையோட சந்தையை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். நன்றி சார். கண்டிப்போம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.